ஹாய் கைஸ், நான் உங்கள் தட்டப்பாணி. இன்றைக்கி நம்ம வந்து நாஸ்ட்ராடமஸ்னுடைய அந்த எதிர்கால கணிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, டாக்டர் டொலோரஸ் கேனன் அவர்கள் கொடுத்த அந்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நூல் எது அப்படின்னு சொன்னால் கான்வர்சேஷன் வித் நாஸ்ட்ராடமஸ் அப்படிங்கிறது. அதில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்தியை வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதற்காவது இந்த வீடியோக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிலேடாக தான் வரும். என்னால் அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் போட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நூலுக்கு உண்டான டேட்டாவை அவங்க வாங்கின காலம் 1986. சரிங்களா? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 2024. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்யூச்சர்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி நம்மளுக்கு பாஸ்ட் முடிஞ்சு போன காலம் ஆயிடுச்சு. இந்த 2024க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே அது இப்போ 2 வால்யூம் இருக்கக்கூடிய பெரிய புக்கு நான் நிறைய கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய அவங்க சொன்னது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர், ஆனால் நமக்கு பாஸ்ட் ஆகிடுச்சு. நான் அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணோம். அப்படி பார்க்கும்பொழுது முக்கால்வாசி புக்கு முடிஞ்சிடும். ஆனால் நடுவில் ஃப்யூச்சரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. கொஞ்சம் டைம் டியூரேஷனை எடுத்து தான் என்னால் வீடியோஸ் போட முடியும். நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், 2100க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைக்குமே நாஸ்ட்ராடமஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்படி பேஜ் திருப்பிட்டே வரும்போது ஒரு சின்ன துணுக்கு செய்தியும் கிடச்சிது. 2030லிருந்து 2040க்குள்ளே 3ஆம் உலகப் போர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது இந்த 2100 ஒரு பேரழிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய ஆரம்பம் தொடக்க காலத்திற்கு உண்டான அந்த ஒரு வித்து மாதிரி அந்த 2030லேருந்து 40க்குள்ளே வரும் அப்படிங்கிறது ஒரு கூற்றாகவும் இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி ஒரு செய்தியாக சொல்லிவிட்டு இன்றைக்கு உண்டான பதிவுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. அண்ட் வீடியோஸ் உங்கள் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்குள்ளே போய் சுற்றி பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல் உண்டு. எஸ், ஓகே. நம்ம இதில் இருக்கக்கூடிய 3-4 கேரக்டர்ஸ் உங்களுக்கு நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டாவை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியது எலனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க பெண். அவங்க பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் உட்காரும்பொழுது அவங்களுடைய பழைய ஞாபகம் யார், டயோனிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண். அந்த டயோனிசஸ் யாருன்னா நாஸ்ட்ராடமஸ்னுடைய ஸ்டூடெண்ட்டு. இந்த இப்போ 2 பேர் ஆகிடுச்சு. 3வது கேரக்டர் வந்து நாஸ்ட்ராடமஸ் இருக்கார். இவங்க கூட பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டாக்டர் வந்து டொலோரஸ் கேனன். அண்ட் இந்த எலனாவுடைய ஃப்ரெண்டு வேலரி அப்படிங்கிறவங்க இங்கே இருக்காங்க. மொத்தமாக 5 கேரக்டர் இதுக்குள்ளே இருக்காங்க. இப்போ அத்தனை பேரும் இங்கே வராங்க, அதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எலனா வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம், அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு அலாஸ்கா, அங்கே வந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க கணவனோட. அதனால இன்றைக்கி அவங்களுடைய கடைசி நாள். ரொம்ப ஹரிபரி எல்லாம் இருக்குது. அந்த ஹரிபரி எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொற்ப நேரத்தில் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு எலனா வந்து உட்கார்றாங்க. வேலரியினுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. எலனா போகிறதுனால கூட வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு வேலரி அவங்க கூட போகிறாங்க. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. வீடு வந்து இப்படி கச்சன்னு இருக்குது. இருந்தாலும் ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்தோன்னே பார்த்தோன்னா அவங்க கரெக்டாக அந்த கோட் வேர்ட் சொன்னோன்னே அவங்க பழைய அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஒரு மெடிடேட்டிங் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த பாடல்களை பற்றின அந்த பேச்சுகள் எல்லாமே இப்படி வர ஆரம்பிக்குது. எலனா வந்து நிறையா தேடி இருக்காங்க, நானும் தேடி பார்த்துருக்கேன். பட் மீனிங்ஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நாஸ்ட்ராடமஸ் எழுதுனது வந்து பர்பஸ்ஃபுல்லாக உங்களால் நேரடியான அந்த மீனிங்கை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்பஸ்ஃபுல்லாக மாற்றி எழுதியிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து நாஸ்ட்ராடமஸ் சொன்னதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுய லாபத்திற்காக இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி மறைபொருளாக எழுதுனது ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லை, நான் எழுதினிலேருந்து கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த கால மாற்றத்தினாலையும் இந்த சொற்களுக்கு உண்டான பொருள் மாற்றம், மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தினுடைய மாற்றம், இதெல்லாமே நிறைய ஏற்பட்டதுனாலையும் இன்றைக்கி உங்கள் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள்னால சரியாக இதனோட அந்த விஷயத்தை டீசைஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு சிலது நடக்காமல் போச்சில்லை, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது, மனிதனால் தன்னுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறாரு நாஸ்ட்ராடமஸ். என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து எப்படி மனுஷனுக்கு ஃப்ரீவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னா அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், அவன் முட்டாள், அவனை விட்டுரு. கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையுமே சுதந்திரம், ஃப்ரீவில் அப்படிங்கிறது இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ, நினச்சது ஒரு கலெக்டிவாக எல்லாரும் நினச்சி ஒரு சேர்ந்த அந்த எண்ணத்தை வந்து மாற்றினாங்க, வாழ்க்கையினுடைய முறையை மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறார். இப்போது இன்னொரு விஷயமும் பார்க்கும் பொழுது, இப்போது நம்ம ஒரு இடத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். இது அந்த டயோனிசஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஏன் வந்து அந்த எதிர்காலம் மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.
தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை, அந்த இடத்த தான் தாண்ட போகிறோம். ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுக்கும். பக்கத்தில் போகும்போது அதனுடைய காட்சி புலன் மாறி போயிடுது இல்லையா? இப்போ நாஸ்ட்ரடாமஸ் ஏறத்தாழ 400-500 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்கார். தூரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்கார். ஆனால் காலம் சேர்ந்து வர 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 இந்த 400-500 வருஷத்துக்குள்ள அவர் பார்த்த விஷயங்கள் வந்து இது இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும்னு எழுதிட்டார். ஆனால் இங்கே வந்து மனிதர்களுடைய எண்ண மாறுதல்களும் வாழ்க்கை முறையும் மாறும்பொழுது, இந்த காலம் பக்கத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக அது மாறுவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உங்கள் காலத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் நாஸ்ட்ரடாமஸ் சொல்கிறத நான் டீசைஃபர் பண்ணுறத நான் பெரிய ஜகஜால ஜிக்கன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் அப்படியெல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகலை. நாஸ்ட்ரடாமஸ் சொன்னதை இது நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட கரெக்டாக வந்து டீசைஃபர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். அதே போல் நாஸ்ட்ரடாமஸ் வந்து வானவியல் ஆராய்ச்சி பண்ணி தான் நட்சத்திரங்களை பார்த்து அதனுடைய அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த கணிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த 400 வருஷத்துக்குள்ளே. இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம், அது மாறக்கூடிய விதம், இதில் இருக்கக்கூடிய கணித கணக்குகள் இருக்கு பாருங்கள். உங்கள் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கணித அடிப்படையிலான கணக்குகளை எல்லாத்தையுமே தப்பாக தான் போட்டிருக்காங்க. கால அளவை கணிக்கிறதுல எல்லாருமே தப்பு தான். ஸோ அந்த வகையிலையும் நீங்கள் கணிக்கக்கூடியது இது இப்போ நடக்கும்னு நினைக்கிறது எல்லாமே தவறாக போவதற்கு தான் அதிகமான காரணம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்பொழுது டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் முன்னொரு தடவை சொன்னீங்களே இந்த பூமியில் வந்து சுவாசிக்கக்கூடிய காற்று நம்மளுடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது எல்லாமே மாறுபடும், அது விஷத்தன்மையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது அது எந்த அளவுக்கு மோசமாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு மோசமாகும்னா, உங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய செடி வகைகள்லேருந்து மிருகங்கள் வரைக்கும் அதனுடைய இயற்கையான அந்த மரபியல் சம்பந்தமாகவே இயற்கையாகவே அது முழுமையான மாறுபட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அது போயிடும் அப்படின்ட்டு. இந்த ரஷ்யாவில் செர்னோபில் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சுதுங்க. அப்போ என்னாச்சுன்னா அந்த நியூக்ளியர் ஸ்பில் எல்லாமே வந்து மழை வந்ததுனால எல்லாம் சரியாக போச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த ரேடியேஷன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, சூரியன்லேருந்து டெய்லியும் ஒரு ரேடியேஷன் வருதில்ல, அந்தளவுக்கு தான் பெருசாக பாதிப்பு இல்லைன்னு அப்படியே சொல்லி அதை பூசி மொழிகிட்டாங்க. ஆனால் அங்கே அந்த ரெயின்டீர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மேய்ச்சி அது கூட வாழ்ந்துருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்த அந்த அந்த பகுதியும் அந்த இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே அதிகமான கதிர்வீச்சை உள்வாங்கி கதிர்வீச்சே உருவமாக வாழக்கூடிய ஒரு மிருகம் எதுன்னா அந்த ரெயின்டீர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கதிர்வீச்சு இப்படி மேலே இருக்கும்போது மழை வந்ததுனால என்னாச்சுன்னா அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் பூரா நிலத்துக்கடியில் போயிடுச்சு. ஸோ ஸ்தாவர வகைகளும் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு. ஆனால் நியூஸில் அதை பற்றி யாருமே பேசவே இல்லை, பொலிட்டீஷியன்ஸும் அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னு. அந்த நாஸ்ட்ரடாமஸ் கட்டுப்பாரானமா என்னையா சொல்கிற, ஒரு இயற்கையாக இருந்த ஒரு உருவமே மாறிப்போச்சு, அதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறிப்போச்சு, நீ எப்படி இல்லைன்னு சொல்கிறான்னா? இப்போ டாக்டர் சொல்லி நான் என்னங்க பண்ணுறது, எங்கள் அரசியல்வாதி இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் டாக்டர் நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய அந்த பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸு, அதுக்கப்புறம் அட்டாமிக் பாம்பினுடைய டெஸ்டிங்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றி நிறைய பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து செய்யக்கூடிய விதம் ஆக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருள் ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அது ஆக்கத்துக்குங்கிற நோக்கத்தில் மட்டுமே, முழுமையான நோக்கத்தில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அழிவு அப்படிங்கிறதுனோட எண்ணத்திற்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டீங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போதே அழிவும் இதில் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்ததுனால தான் கொஞ்ச நாள் தான் அது ஆக்கத்திற்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டைரெக்டாக நீ எங்கள் மனசில் வச்சு ஆரம்பித்து அந்த அழிவுங்கிறதுக்கு போச்சு. நீ தொடர்ந்து அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்க. ரேடியேஷன் லீக்கேஜ் அப்படிங்கிறது உன்னுடைய வளிமண்டலத்தில் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியறதில்ல. அது ரொம்ப சொற்பமாக இருக்குது. சொற்பமாக வெளியே வந்ததுன்னா கொஞ்சம் காலம் தள்ளி உனக்கு பாதிக்கும், அதிகமாக வந்ததுன்னா காலம் குறுகி பாதிக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த வெளிவரக்கூடிய அணுக்கசிவுகள்னால மக்கள் கண்டிப்பாக இந்த பூமி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாரு. உங்கள் வாழக்கூடிய காலத்தில் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார். இப்போது இந்த வெளிவரக்கூடிய அணுக்கசிவு அப்படிங்கிறது உங்களுடைய காற்று வளிமண்டலம் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த அண்டத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கணும். டாக்டர் கேட்குறேன், அப்போது நம்ம இங்கே பண்ணக்கூடிய வேலைனால எங்கேயோ சம்மந்தமே இல்லை இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரும் பாதிக்கப்படுமானா? ஆமாம், பாதிக்கப்படும் அப்படிங்கிறாரு நாஸ்ட்ரடாமஸ். ஸோ இது ரொம்ப தவறான ஒரு காரியம் அப்படிங்கிறத உங்கள் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு. வழக்கம் போல் ஸ்டீரியோடிபிக்கலாக இவங்க டாக்டர் டொலோரஸ் கேனனும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூயார்க்கில் அவங்க இருந்திருப்பாங்க, இது அழியுமா அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக இது அழியும், எதிர்காலத்தில் கண்டிப்பாக அழியும். எப்படி அழியும்னு கேட்டால் பெருவாரியான நிலநடுக்கம் அப்படிங்கிறதுனால இது அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இதை ஏதாவது தடுக்க முடியுமான்னா, நிலத்துக்கடியில் தான் புதைச்சி வச்சுருக்கியே, இல்லை போய் நிறைய கிடங்குகளில் வந்து ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுருக்கீங்களே, அதை பதுக்கி வச்சுருக்கக்கூடிய தன்மையை மாற்றுங்க. முதல்ல அப்படி ஒரு வேலையவே பண்ணுறதை நிறுத்துங்க. ஆக்கத்திற்குண்டான வேலையை பாருங்கள், அழிவுக்குண்டான வேலையை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அவர் சொல்லும் பொழுது இது அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நான் சொன்னால் யாருங்க கேட்க போகிறா, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறதுக்கு பார்க்குறேன், நான் சொன்னால் யார் கேட்க போகிறா, நீங்கள் சொன்னால் இந்த மாதிரி தலைவர்கள் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பெருவாரியாக மக்கள் மத்தியில் மக்களுக்காவது தெரியட்டும், அவங்களாவது பாதுகாப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இது எப்படி நடக்குது? இந்த அணுகுண்டு இல்லை குண்டுகள் வெடிப்பதனால இந்த பூமி மாற்றம் அப்படிங்கிறது நிகழுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பூமியில் முதல்ல மாற்றம் ஏற்பட்டுரும். வெளியில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் மாறுவதனால இந்த பூமியில் பெருவாரியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பெரும் நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது வரும், எரிமலை வெடிக்கும், அந்த கடல் கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா நடக்கும். இதுலேயும் வந்து ரொம்ப பர்டிகுலராக அந்த நிலநடுக்கம் வரும்பார். அந்த நிலநடுக்கம் வரும்பொழுது நீங்கள் பதுக்கி வச்சுருக்கீங்களா குண்டு, அது சர மாதிரியே வெடிச்சிடும், பட்டான்னு வெடிச்சு தள்ளிடும். அங்கே தான் நீ ஆக்சுவலாகவே பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறதுக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆபத்து வரும்பொழுது என்ன ஆகும்னா, இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு மேல் பகுதி எல்லாமே அப்படி துண்டு துண்டாக போயிடும் அப்படிங்கிறார். நிலப்பகுதிகளெல்லாம் தனித்தனியாக போயிடும், ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு தீவுகளாக போயிடும். ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவில் இருக்கக்கூடியவன் வந்து என்ன பேசிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு ஆயிடுவான். அந்த அளவுக்கு எல்லாம் தனித்தனியாக நிலப்பகுதிகள் அப்படிங்கிறது எல்லாமே போயிடும். வெள்ளம் வந்துடும், நீ வந்து சர்வைவலே கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதர நாடுகளும் பாதிக்குங்கிறார். பட் அவர் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு அவர் சொல்லலை, இந்த அம்மாவும் கேட்கலன்னு பாருங்கள். இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் பெர்ஷிய நாடு அப்படிங்கிறார். அதாவது இன்றைக்கி அரபு தேசங்கள் இருக்கு இல்லையா, பெர்ஷியன் நாட்டில் வந்து போர் நடக்கும். அவன் வந்து நான் தான் அப்படின்னு நிற்பான். அவன் நான் தான் அப்படின்னு, இந்த வெள்ளையர் தேசம் வந்து என்ன பண்ணுவான், அவன் மேலே போர் தொடுப்பான். அவன் வந்து நான் தான் அப்படின்னு நிற்காம சரி போ அடி வடிஞ்சு போகிறேன் அப்படின்னு போயிட்டான்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தான் நிற்கிறேன், நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு நின்னான்னா போர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தானே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் வந்து ஓஞ்ச வாட்டை காணோம். ஸோ அதுதான் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த போர் நடந்ததற்கு அப்புறம் தான் இந்த பூமி வந்து மாறுதலுக்கு உட்படக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறார். அப்போ இந்த போர் வந்து மூண்டுக்கிட்டே இருக்கும், போர் ஓயாது, போர் பெருசாகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இந்த டைமில் பார்க்கும்பொழுது இந்த ஏர்த்தினுடைய அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது வரும், பேரழிவு இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அவன் எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இல்லை. போர் தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவுமே ப்ரிப்பேர்டாக இல்லை. போரெல்லாம் ஒதுக்கி ஒரு பக்கம் இருக்கட்டுடா, எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து நம்ம பிழைக்கிறதுக்கு பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவான். உன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டார். அதே வார்த்தையை கேட்டார், அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், ஜாக்கிரதையார். நீ சொன்னால் கண்டிப்பாக உன்னுடைய தலைவர்கள் கேட்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் மக்களுக்காக தெரிஞ்சுட்டு மக்களாவது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் எழுதின அந்த பாடலில் செஞ்சுரி 2 அதில் 41st சாங்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய 4 வரி பாட்டு, அதில் 2-3 சொற்களை மட்டும் ரொம்ப உன்னிப்பாக சொல்லி கேட்குறாங்க. 2 ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. மாஸ்டிஃப்னு ஒரு பெரிய நாய்ங்க, நாய் இனத்தில் ஒரு பெரிய நாய் மாஸ்டிஃப்ங்கிறது. மாஸ்டிஃப் வில் ஹவுல் அப்படிங்கிறாரு, ஊளையிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது கேட்குறாங்க இந்த 2 ஸ்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நட்சத்திரங்களிலிருந்து மக்களினுடைய வருகை அப்படிங்கிற ஒரு பேச்சில் நாஸ்ட்ராடமஸ் சொல்கிறார். ஏலியன்ஸ் வர்றாங்களான்னு அவர் சொல்லலை. நான் நெட்டில் போட்டு பார்த்தேன், அது என்ன நட்சத்திரம் 2 நட்சத்திரம் போட்ட ஏதாவது கொடி இருக்கான்னு பார்த்தா சிறிய நாட்டு கொடியில் 2 நட்சத்திரம் போட்டிருக்கு. அமெரிக்கனுடைய ஆர்மி இருக்கு பாருங்கள், அவங்களுடைய கொடியிலேயே 2 நட்சத்திரம் போட்டிருக்கு. ஸோ இந்த சிறிய நாடோ இல்லை அமெரிக்காவோ இல்லை வேற்று கிரகவாசிகளோ, ஸோ இது எல்லாமே இந்த நட்சத்திரங்களிலிருந்து அந்த இடத்திலிருந்து மக்கள் வருவார்னு மட்டும் அவர் சொல்லிட்டார். இடம்ங்கிறது நட்சத்திர கூட்டத்திலிருந்து அந்த கிரகத்திலிருந்து மக்கள் வருவாங்களான்னு தெரியல, இல்லை இங்கே சிரியாவா இல்லை அமெரிக்காவா சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. அவரும் அதை பெருசாக கேட்கல, இவங்களும் அதை கேட்காம விட்டுட்டாங்க. சரிங்களா, இதோடு அவர் விட்டுட்டார். இந்த மாஸ்டிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெரிய நாய் வந்து ஊளையிடும் அப்படின்னு சொல்கிறாருல, இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சாத்தான், ஒரு ஈவில், அதை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ அந்த கால மாறுதல் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, போப் இருக்கார் பாருங்கள், அந்த போப்பினுடைய நிலை வந்து முழுக்க சீர்குலையும். ரோமா நகரம் அப்படிங்கிறது கத்தோலிக்க சர்ச்சினுடைய மையமே அதுதான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது முழுக்க நிலை குலைஞ்சிரும். ரோம் இதற்கு மீறி கத்தோலிக்க சர்ச்சினுடைய மையமாக ஒரு வீடாக அது வந்து அதற்கு மீறி இருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ மேபி இனி ஃப்யூச்சரில் எதிர்பார்த்துட்டே வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு.
த கிரேட் ஸ்டார் வில் பேர்ன் ஃபார் 7 days அப்படிங்கிறார். 7 நாட்களுக்கு ஒரு பெரும் நட்சத்திரம் தொடர்ந்து எரியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை மக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க என்ன எழுதுறாங்கன்னா 2 சூரியன் உதிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாஸ்ட்ராம் அதெல்லாம் கிடையாது, இரவு பகல் இல்லாமல் 24 மணி நேரமும் சூரியன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். எப்படி நடக்குமோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். 24 மணி நேரமும் பகலும் சரி இரவும் சரி சூரியன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற, ஸோ வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் வந்து சொல்கிறார். சன் வுட் அப்பியர் போத் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்த பாட்டு செஞ்சுரி 6 சாங் நம்பர் 5. அதில் பெரும் பஞ்சம், ஃபெமைன் அப்படின்னு பெரும் பஞ்சம், அது கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. கூட செமரோபிரின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். இந்த ஃபேமன் அப்படிங்கிற பெரும் பஞ்சம் எப்போ வரும்னா, இந்த போருக்கு வரணும்னுலாம் அவசியம் கிடையாது. இந்த இயற்கை சூழலில் இந்த பூமி வந்து நிலை குலைந்து மாறுதலுக்கு உட்படுது இல்லையா, அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெரும் பஞ்சம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போது டாக்டர் கேட்குறாங்க, இந்த சாமரோபிரின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி, அதாவது யூஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு அது வந்து இந்த பகுதி வந்து உடஞ்சி இப்படி மேலே போயிடுமா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி உடஞ்சி இப்படி மேலே போயிடும். அது போனால் அப்படி துண்டாக போயிடும், நிறைய தீவுகள் மாதிரி ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவில் ஆள் இருக்கானான்னு கூட தெரியும், அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டிவைஸ் எதுவுமே இருக்காது. அது ரொம்ப சொற்பமான அளவு தான், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருப்பான், ஒருத்தன் கம்யூனிகேட்டே பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்குன்னு உண்டான சட்டத்திட்டங்களை அவன் வகுத்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக தற்காப்பு முறையோடு அவன் வந்து இருப்பான். ஸோ அவங்க அந்த இனத்தவரை வந்து அவங்க செமரோபிரின் அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்க. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து இந்த ஒரு வகையான மீன் இருக்கும், அந்த மீனுடைய பேர்லேயே தங்களுடைய இனத்தை வந்து கூப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ டாக்டர் என்னென்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது கனடாலையும் அலாஸ்கா அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா சால்மன் மீன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பகுதியை தான் இவர் நாஸ்ட்ராமஸ் குறிப்பிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது டாக்டர் டொலோரஸ் கேனன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க, இந்த எலனாவை வந்து அவங்க வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. இவங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வெஹிக்கிள் வந்து ஊர் விட்டு ஊர் போகுதுங்க, அதுக்கப்புறம் நீ எப்போ அவங்கள பார்ப்பேன்னு தெரியாது, நான் எப்படி இன்னும் அதிகமான செய்திகளை வாங்குறது, மக்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னொன்னே, அடுத்தாள் கிடைப்பாங்க கவலைப்படாத, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம், அடுத்தாள் கிடைப்பாங்க கவலைப்படாத அப்படின்றார். உடனே உங்கள் டாக்டர் டொலோரஸ் கேனன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், சரி இப்போதைக்கு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது, அவங்க செஷன் முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இதற்கு மீறி நோண்டி கேட்டு ஒன்றும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறதில்ல, இந்த டயோனசிஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான செய்திகளை கேட்டுருவோம். ஏன்னா இந்த எலனாவுடைய முற்பிறவை தான் டயோனசிஸ். ஸோ இவங்க கேட்டால் இவங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வேலரியா நோண்டிகிட்டே இருக்காங்க, நாஸ்ட்ராமஸை பற்றி கேளுங்க, இந்த அம்மா டாக்டர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, டயோனசிஸ் பற்றி கேட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாஸ்ட்ராமஸ்லேருந்து இப்படி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு, இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கீங்க, எவ்வளோ வயசாச்சு அப்படின்னோடனே, நான் படுத்து படிக்கே இருக்கேன், எனக்கு வயசு வந்து 58 ஆச்சு, எனக்கு உள்ளே வந்து ஏதோ வளர்ந்துட்டே இருக்குது, கேன்சரை சொல்கிறாரு, வளர்ந்துட்டே இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு மனக்கட்டுப்பாட்டில் அது வளர்றது தடுத்துட்டே இருந்தேன், பட் ஓகே என்னோடய எல்லை அது மீறி போச்சு, 58 வயசாச்சு, இட் இஸ் அ குட் ஏஜ், நல்ல ஆயுட்காலம் தான். ஏன்னா அந்த காலத்தில் அது இருக்கிறதே பெரிய விஷயமாமா. ஸோ நல்ல ஆயுட்காலம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ இறக்கும் தருவாயில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. நாஸ்ட்ராடமஸ் இன்னும் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தார், வயசாகி இருந்தார். அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் வந்தது. தொடர்ந்து கக்குவான்னு சொல்லுவாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு இங்கிலீஷில் பேர் கன்செப்ஷனாக, கக்குவான் இருமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து அவருக்கு வந்துடுச்சு. அப்போது அவர் நிறைய வீடுகள் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, எந்த வீட்டில் தானே, அவர் ஒரு வீட்டில் இருந்தார். அவர் வந்து அது நிறையா மக்களுக்கு உதவி செய்தார். பட் என்னதான் இருந்தாலும் உடல் அதனுடைய தன்மையோடைய இது காட்டும் இல்லையா. அப்போ அவர் குணப்படுத்திக்கலையானா, இல்லை அவருக்கு போதும்னு ஆயிடுச்சு, போதும் நான் கிளம்புறதுக்கு நாள் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டார். அதனால் விட்டுட்டார், நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டுட்டார் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து மறுபடியும் திருமணம் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னாங்களே என்னென்னா, ஆமாம் அவருடைய 40வது வயதில் அவர் வந்து மறுபடியும் திருமணம் செய்து கொண்டார். மனைவியும் 3 பிள்ளைகளோடு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்ட்டு. ஸோ முதல் குழந்தை அப்படின்னா அவரோட இளம் வயதில் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அப்போ வந்து அவர் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வயசு, ஒரு சின்ன பையன்லேயே வந்து அவர் கல்யாணம் பண்ணார். அப்போது அந்த மருத்துவம் படிச்சுட்டும் பிறருக்கு மருத்துவம் பார்த்துட்டும் அவங்க ஊருக்குள்ளே வரதுக்குள்ள அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த பிளேக் நோய் பயங்கரமான உயிர்கொல்லி நோயாக அந்த இடத்துல இருந்திருக்கு. இவர் அந்த வெளியெல்லாம் சுற்றி பாடம் படிச்சுட்டு மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க மனைவிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பிளேக் நோய் தொற்றிடுச்சு. இவங்க உயிரோடு இருக்கும்போதே அவர் வந்துட்டார். பட் அந்த நோயினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமானதுனால இவங்களால் காப்பாற்ற முடியல. அவருடைய ஆயுட்காலத்திலேயே அவருக்கு நடந்த ரொம்ப பர்சனலாக ஒரு மாபெரும் விரக்தியான ஒரு நிலை
அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தன்னுடைய மனையாலும் தன்னுடைய குடும்பமும் இழந்ததை தான் வந்து ரொம்ப அதுலேருந்து அவர் ரிக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 40 வயசில் ஒரு மறுமணம் பூண்டு 3 குழந்தைகளோடு இருந்தார். ஸோ ஒரு வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25, 30 மாணவர்கள் வரைக்கும் எடுத்து நிறைய நல்ல செய்திகள், மருத்துவத்தெல்லாம் வந்து பாடமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய ஆயுட்காலத்தில் கடைசி 10 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாணவர்களையும் எடுத்துக்கல. படிப்பு, எழுத்து அப்படிங்கிற மட்டும் பண்ணிவிட்டு அப்படி இருந்துட்டார். அப்போ நீங்கள் இருந்தீங்களா அவர் கூட அப்படின்னா, இருந்தேன். அப்போ நீங்கள் வந்து நிறைய இன்னும் அவர் கூட இருக்கும்பொழுது என்னென்னலாம் இது பண்ணிட்டீங்கன்னா, மருத்துவம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நான் ஒரு சில மாணவர்கள் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவர் கூட கடைசியாக அந்த வாழ்ந்த காலத்துலலாம் இந்த மருத்துவம் அது இதுங்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆன்ம ரீதியாக இந்த ஆன்மத்தினுடைய வளர்ச்சியின் ரீதியாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அப்போ உங்களுக்கு நாஸ்ட்ரடாமஸ் மட்டும்தான் குருவானா, ஃபிசிக்கலாக அவர் மட்டும்தான் குரு அப்படிங்கிறாரு. ஸோ டாக்டருக்கு ஒரு செகண்ட் இது ஃபிசிக்கலாக மட்டுமானா, ஏன்னா அவங்க ஈஸியாக அந்த ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களால முடியும் உயர்நிலை ஆன்மாக்கள்னால. ஃபிசிக்கலாக எனக்கு நாஸ்ட்ரடாமஸ் தான் குரு, மற்றபடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நாஸ்ட்ரடாமஸ்க்கு இந்த சர்ச்சு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புரியல, மதத்திற்கு எதிராக போகிறாங்க அப்போ இப்படின்னு சொன்னால் போட்டு கட்டி வச்சு எரிச்சிருவானுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாஸ்ட்ரடாமஸ் தொந்தரவு வந்ததுன்னா அவருடைய இளமை பருவத்தில் எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் அவர் கொஞ்சம் திருந்திட்டார். உங்களுக்கு வந்திருக்கானா, ஓ எனக்கு வந்தது. நான் நாஸ்ட்ரடாமஸ் விட்டு அப்புறம் வெளியே வந்தபோது வேற ஒரு ஊருக்கு போனேன். ஊருக்கு போய் அங்கே ஒரு சிலவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கும்போது நான் ஒருத்தன் நல்லவன் நினச்சிட்டு அவனுக்கு சொன்னேன். அவன் போய் சர்ச்சில் போட்டு விட்டான். நல்ல வேலை பிஷப் கிட்ட சொல்லாமல் அங்கே இருந்த ஒரு ப்ரீஸ்ட் கிட்ட சொன்னதுனால அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், காசுக்கு ஆசைப்படாத, கொஞ்சம் மனுஷனுடைய இயற்கை தன்மை புரிஞ்சவர், வந்து பொறுமையாக பேசிங்க பாரு, இங்கே இருக்கவனுங்கெல்லாம் இப்படி தான், நீ வந்து நல்லது தான் பண்ணுறேன்னு புரியுது, ஆனால் இந்த இடம் சரியில்லை, உன் மேலே ஒரு களங்கமும் கண் பார்வை வந்துடுச்சு, இந்த ஊர் விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய இலக்கு, இதை விட பெரிய இலக்கே வாய்ஸில் கிடையவே கிடையாதுயா. இல்லாட்டி அன்றைக்கி என்னை கொன்னிருப்பானுங்க. ஒரு நல்ல மனுஷங்கிட்ட போய் சொல்லி அந்த மனுஷங்கிட்ட வந்து பேசி என்னை வந்து சுமூகமாக போகணுன்னு சொன்னது எனக்கு பெரிய இலக்கு. அதுலேருந்து ஆயுசில் ஒருத்தனையும் நான் அவ்வளோ சீக்கிரம் நம்பினதே கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டு அடுத்து கொஞ்சம் அப்படி நகர்ந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறாரு. ஓகே, நான் வந்து மேலே அப்படியே வந்துட்டு அவர் இறந்துடுறாரு, டயோனசிஸ் இறந்துடுறாரு. அப்படியே மேலே வர்றேன். ஒரு வெள்ளை உருவம் இருக்குது, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களை நான் வந்து அந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ பார்த்தோன்னே என்னை நிறைய பாராட்டுறாங்க, வாழ்க்கை நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறதையும் எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து நான் இந்த பிறப்பை நல்லா வாழ்ந்ததற்குண்டான ஒரு பரிசு போல் எனக்கு, அண்ட் எனக்கும் வரணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம் தான் இருக்குது. வருவேன், ஏன்னா இன்னும் நிறைய ஒரு சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அந்த செஷன் அப்படிங்கிறது முடியுதுன்னு பாருங்களேன். ஸோ எலனாவும் அந்த செஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் தட் இஸ் ஆல் அபவுட். எலனா வந்து அடுத்த நாள் 2 நாளில் கிளம்பிடுறாங்க. வேலரியா அவங்க கூட போயிடுறாங்க. டொலோரஸ் கேனனுக்கு நீ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நாஸ்ட்ரடாமஸ் முன்னாடியே வந்து பிரையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால், பிரையன் இல்லைங்க, பிரெண்டான்னு ஒருத்தவங்க, ஒரு சின்ன பொண்ணு, அவங்க மியூசிக் காலேஜ் போயிட்டுருக்காங்க, அவங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவங்கள பிடிங்க, அந்த வெசல் பிடி அப்படின்னு அவங்க கொஞ்சம் கரெக்டாக தான் வாங்கன்னு. ஸோ பிரெண்டா இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே அதில் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஊக்கத்தோட ஒரு சில பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பயிற்சி முறைகளும் அந்த இதிலலாம் வருது. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன், இப்போ இல்லை, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அடுத்த கொஞ்சம் போகும்பொழுது ஐ நீட் கொஞ்சம் அதிகமான டைம் அப்படிங்கிறது எனக்கு வேணும். பிகாஸ் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாமே நம்மளுடைய கடந்த காலம், அப்போ முடிஞ்சு போச்சு. அது எல்லாமே 1986 இன்றைக்கி 2024 நடந்தது. அது நமக்கு பெருசாக தேவைப்படாது. இனி என்ன வருது அப்படிங்கிறத நான் பொறுமையாக தேடி தான் படிக்கணும். ஏன்னா நம்ம ஏறத்தாழ இப்போ ஒரு 10 நூட்களுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போவே, இந்த ஜனவரியில் ஆரம்பித்தே. ஸோ ஒன்றுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அப்படி பார்ப்போம். ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.